ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் அரசு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபுட் கார்பரேஷன் வேற ஒண்ணு கிடையாதுங்க. உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 33,566 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 33,566 காலி பணியிடங்கள்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரி லெவல், இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல், மேனேஜர் கேட்டகரி லெவல், லோவர் டிவிஷன் கேட்டகரி லெவல். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் பணிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பணிகளுக்கும் தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா சேலரி பிக்ஸ்டு பண்ணியிருக்காங்க. இதனுடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல் ஸ்கிப் நம்ம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மனதில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க ஒன்னே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் ஜோனுக்கு கேட்டகரி 2ல 30/6/2024 இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பிட்டு நம்ம சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ் போஸ்டிங்ல 1141 காலி பணியிடங்களும், எம்ஏபில 1067 காலி பணியிடங்களும், இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா இது ரெண்டே ஆட் பண்ணி 1165 காலி பணியிடங்களும், அதே மாதிரி எம்ஏபில 1084 காலி பணியிடங்களும், பிஎஸ்சி போஸ்டிங் 74 காலிகளும், இதுல இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல்ல ஆட் பண்ணி ஒட்டுமொத்தமாக 81 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டகரி 2 லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்சில 6206 காலி பணியிடங்களும், எம்ஏபில 5557 காலி பணியிடங்களும், பிஎஸ்சில 649 காலி பணியிடங்களும். சோ இதுல பாத்தீங்கன்னா தனித்தனியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஜோன் வைஸா பிரிச்சிருக்காங்க. இது கேட்டகரி 3. இந்த கேட்டகரி 3ல என்னென்ன போஸ்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேடர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ் கேடர் இருக்குது, டிபோட் கேடர் இருக்குது, கியூசி கேடர் இருக்குது, ராஜபக்சா கேடர் இருக்குது, உமன் கேடர் இருக்குது, இன்ஜினியரிங் கேடர் இருக்குது, அதே மாதிரி எம்ஐஎஸ்சி கேடர் இருக்குது. சோ இந்த போஸ்டிங்ஸ்ல என்னென்ன பணிகள் இருக்குதுன்னா அசிஸ்டன்ட் குரூப் 1, 2, 3, SGI 1, SGI 2, SDR இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லோவர் டிவிஷன் தனியா கொடுத்திருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இசிஓ போஸ்டிங் இருக்குது, டிரைவர் போஸ்டிங்கும் கொடுத்திருக்காங்க, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேடர் கம் குக்கிங் போஸ்டிங்கும் தனியா கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாடு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நம்ம சைடுல சவுத் ஜோனை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதுல எஸ்எஸ் போஸ்டிங்க்கு 5171 காலி பணியிடங்களும், எம்ஐசியில 3859 காலி பணியிடங்களும், பிஎஸ்சில 1312 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுவே நீங்க ஆல் ஓவர் இந்தியா லெவல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எஸ்எஸ்சியில பாத்தீங்கன்னா 27,330 காலி பணியிடங்களும், எம்ஐஎஸ்ல 18,877 காலி பணியிடங்களும், பிஎஸ்சியில எடுத்துட்டீங்கன்னா 8,453 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த FCI கேட்டகரி 1க்கு மட்டும் 6,221 காலி பணியிடங்களும், FCI 3ல பாத்தீங்கன்னா 27,345 காலி பணியிடங்கள், ஒட்டு மொத்தமாக 33,566 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சோம். அதுல பாத்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரியில ஜெனரல், டிபோர்ட், மூவ்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் கிரேட் இல்ல ஜெனரல் அண்ட் டெக்னிக்கல், டைபிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், வாட்ச்மேன், டிரைவர் போஸ்டரிங், அதே மாதிரி டிரைவர் கம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி மல்டிபிள் போஸ்டிங் லெவல் பாத்தீங்கன்னா இருக்குது. ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஆர் ஓபிசி எக்கனாமிக் வீக் பர்சன் 800 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த 800 ரூபாய் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டுமே ஆட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன்ட் ஃபீமேல் கேட்டகரிக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரிக்கு மினிமம் 28 வயசு இருக்கணும். மேனேஜர் ஹிந்தி லெவல்ல மினிமம் 35 வயசு இருக்கணும். அதர் கேட்டகரி லெவலுக்கு பாத்தீங்கன்னா 28 வயசுல இருந்து 35 வயசுல இருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருடமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடமும், எஃப்சி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா அப் டு 50 வயசு வரைக்கும். பெர்சன்டேஜ்ல ஜெனரல் கேட்டகரிக்கு 10 வருஷம், ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் கொடுத்திருக்காங்க.
எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரி லெவல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிராஜுவேட் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும், 60% மினிமம் மார்க் எடுத்திருக்கணும். இது வந்து இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல்னா சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ முடிச்சவங்களும் சரி இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர், டிரைவர், சோ இந்த கேட்கம் போஸ்டிங், சோ இந்த மாதிரி வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன்களுக்கு கீழே வரக்கூடியது. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சு டிரைவர் போஸ்ட்னா லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர்னா டைப் ரைட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகுதியின் அடிப்படையில வந்து இருக்குது. அதை நீங்க திரையில வந்து பார்க்கலாம். இது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா சிஏ கண்டிப்பா வந்து படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ மேனேஜர் கேட்டகரி லெவல் எடுத்துட்டீங்கன்னா இதுல எப்படி உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வைக்க போறாங்கன்னா ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், இன்டர்வியூ, ட்ரைனிங். மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேம் கம்ப்யூட்டர் டெஸ்ட், இன்டர்வியூ. இப்போ இது லோவர் டிவிஷன் சைடு அதுக்கு வந்து 10th 12th. இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அதே மாதிரி டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க, ஐ டெஸ்ட் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலிட் டெஸ்ட், அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன்லைன் ப்ராசஸும் வந்து இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் டைப் ரைட்டிங் இருக்கும், ஆன்லைன் டெஸ்டும் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும், ட்ரைனிங். சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கு தனித்தனியாவே வந்து இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது சேலரி. இதுல லெவல் 1 எடுத்துட்டீங்கன்னா 26,673, லெவல் 2 எடுத்துட்டீங்கன்னா 25,563, லெவல் 3 எடுத்துட்டீங்கன்னா 24,403. இதுல இன்ஜினியரிங் கேட்டகரி லெவலுக்கு இருக்குது. அடுத்து இந்த டைபிஸ்ட், அசிஸ்டன்ட் கேடர், அசிஸ்டன்ட் கேடர் 2, அசிஸ்டன்ட் கேடர் 3ல டெக்னிக்கல், அசிஸ்டன்ட் கேடர் 3ல வந்து டிபோர்ட். இந்த போஸ்டிங்ல லெவல் 1க்கு வந்து 22,213 ரூபாயும், லெவல் 2க்கு வந்து 21,883 ரூபாயும், லெவல் 3க்கு வந்து 20,353 ரூபாயும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிருக்க நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம்னா மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 33,000+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிடுறேன். எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.